Chennai Silks. நமக்கு இருக்கிற கடைசி வலிமைங்கிறது கருவிங்கிறதும் வாக்கு தான் ஜனநாயக நாட்டில். அதை நம்ம எல்லாருமே பயன்படுத்தணும். வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு 75 விழுக்காடு 80 விழுக்காடு 100 விழுக்காட்டு வாக்காளர்கள் இவ்வளவுதான் பதிவாகுது அப்படின்னா அப்போ வாக்கு செலுத்தாதவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு ஒரு கேள்வி வருது. தேர்தலில் போட்டியிடுகிற வேட்பாளர்கள் மேல நம்பிக்கை இல்லையா, இல்ல இந்த நாட்டில் இருக்கிற ஜனநாயக இந்த அமைப்பு மீது நம்பிக்கை இல்லையா, இந்த கேள்வி வருது. அதனால தேர்தல் ஆணையம் சொல்றது 100 விழுக்காடு நம்ம வாக்கை செலுத்தணும். அதுல அது நான் என்ன நினைக்கிறேன்னா, குண்டு வைக்கிறது, கொலை செய்யறது, வருமான வரி கட்டாம இயக்கிறது, அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து அது கணக்கில் காட்டாம மறைக்கிறது, இதெல்லாம் தான் குற்றம், இதெல்லாம் தான் தேச துரோகம் அப்படிங்கிறது இல்லை. வாக்கு செலுத்தாம இருக்கிறதும் ஒருவித தேச துரோக குற்றம் தான், ஜனநாயக துரோகம் தான். அதை என் மக்கள் என் சொந்தங்கள் செய்யக்கூடாது. அது நிறைய பேர் கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டணும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நாம ஒரு வாக்கு செலுத்தி என்ன மாற்றம் வந்துட போகுது அப்படின்னு. அப்படி இல்லை, ஒவ்வொரு வாக்குலையும் தான் மாற்றம் வரும். அதனால என்னிலிருந்து தான் மாற்றம், உங்களிலிருந்து தான் மாற்றம். நம்ம எல்லாரும் வாக்கு செலுத்தணும். அது நம்மளுடைய பொறுப்பும் கடமையும். அதை தவறாம செய்யுங்கன்னு நான் அன்பா வேண்டுறேன். அதான் அது முதன்மையானது. கிளாம்பாக்கத்தில் பாத்தீங்கன்னா பெரிய கிரௌடு, பஸ் வசதி இல்ல, வெளியூருக்கு போய் வாக்கு செலுத்த முடியலன்னு அதிகாலையில இருந்தே ஒரு பிரச்சனை. இப்போ வரைக்கும் அது சரி செய்ய முடியல. அதை எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் நம்ம நாட்டில் இருக்கிற நிர்வாக கேடும் சீர்கேடும் தான். எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா தேவைக்கு உருவாக்குவதையும். சென்னை விண்ணூர்தி நிலையத்தில் மீனம்பாக்கத்தில் நமக்கு 1800 ஏக்கர் 2000 ஏக்கர்ல விண்ணூர்தி நிலையம் இருக்கு, போதுமானது. அதிலே பறக்க நமக்கு விண்ணூர்தி இல்லை. ஆனால் 5000 ஏக்கர்ல கட்ட போறேங்கிறது. கோயம்பேடுல இருந்த பேருந்து நிலையத்தில் வசதி குறைவா இருக்குன்னு யாரும் வீதியில நிக்கல, போதுமான அளவுக்கு இருந்தது. அது ஒரு நகரத்தில் உள்ள இருந்தது. இங்க இருந்து வெகு தூரம் போகணும் இந்த கிளாம்பாக்கம், அது ரொம்ப சிரமம். இப்ப எங்க ஊர் ஏலையாங்குடி பரம்பூர்லேருந்து சிவகங்கையிலேருந்து வரேன்னு வைங்கள, ஒரு 500 ரூபா பேருந்து கட்டணம் வச்சுக்கிறேன். அங்கிருந்து இங்கே வர ஒரு 500 ரூபா கட்டணம். இது கொடுமை. இது தேவையில்லை, பேராசை. ஒவ்வொன்றுமே நமக்கு இருக்கிற துறைமுகத்திலேயே வேலை நடக்கல. ஆனா நான் 6116 ஏக்கர்ல இது நான் துறைமுகம் கட்ட போறேன். இதெல்லாம் தேவையில்லாதது. கிளம்பாக்கம் வசதிக்காக இல்லை, மக்களுக்கு ரொம்ப தொந்தரவாயிருச்சு. இது மாதிரி நம்ம சென்னையில் மட்டும் நினைக்காதீங்க, ஒவ்வொரு ஊர்லயும் நாமக்கல்ல எந்த ஊருக்கு போனாலும் அந்த பேருந்து நிலையத்தை நகரத்துக்குள்ள இருந்து ஊருக்குள்ள இருந்து வெளியில எடுத்துட்டு போய் தொலை தூரத்தில் கட்டி மக்களுக்கு ரொம்ப தொல்லையை கொடுத்துட்டாங்க. எல்லா ஊர்லயும் இந்த பிரச்சனை இருக்கு. நாங்க எல்லா ஊர்லயும் மக்களோட நின்று போராடுங்கிறனால அதை சொல்றேன். இந்த தேர்தலில் வெளிநாடுகள்ல இருந்து நிறைய வாக்காளர்கள் இந்தியாவுக்கு வர்றதுக்கு, தமிழ்நாட்டுக்கு குறிப்பா வர்றதுக்கு நிறைய ஆர்வம் காட்டுறாங்க, சமூக ஊடகங்கள்ல பதிவிடுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த தேர்தல் அதிகப்படியான வாக்கு சதவீதங்கள் உயரும்னு சொல்றாங்க. அதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் சில மாறுதல்கள், நாங்க மொத்தமாவே தேர்தலில் நிறைய சீர்திருத்தம் கொடுத்திருக்கோம். வெளிநாடுகள்ல வாழ்ற நம்ம பிள்ளைகள், நம்ம சொந்தங்களுக்கு சிலர் ஆர்வமா வர்றாங்க, வர முடியாம போயிருது. அவங்களுக்கு பயணம் உள்நுழைவு அனுமதி கிடைக்கிறது இல்லை. அந்த மாதிரி இதுல நமக்கு இப்படி அஞ்சல் வாக்கு செலுத்த வைக்கிறாங்களோ நம்ம காவலர்களுக்கு, இங்கே தேர்தல் அதிகாரிகளுக்கு, அது மாதிரி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது நம்மளுடைய இது. ரெண்டாவது இப்ப என்னை மாதிரி இருக்கிறனால நான் இப்ப வேற தொகுதியில போட்டிடுவேன். எனக்கு இங்க போட்டுட்டு அவசரமா விண்ணூர்த்தி பிடிச்சி காரைக்குடி போகணும். அந்த மாதிரி இதுல எங்கள் மாதிரி பிள்ளைகளுடைய வாக்கை, இந்த மாதிரி போட்டிடுற பிள்ளைகளுடைய வாக்கை அஞ்சல்ல செலுத்துறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். எதிர்வருங்காலங்கள்ல ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்ப சில பேர் தொகுதியிலே நிக்க வேண்டியது வருதுன்னா அவங்க வாக்கை செலுத்த முடியாம ஒரு கெடுவாய்ப்பாயிருதுல. அதை தவிர்க்கிறதுக்கு இனி வரும் காலங்கள்ல தேர்தல் ஆணையம் கவனத்தில் எடுத்து இதை செய்யணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. நன்றி நன்றி நன்றி. கொஞ்சம்
ஐயோ அப்புறம் நான் பண்ண யாரும் காண மாட்டீங்க सर फोन மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.